செக் செக். போதும் கிளம்பு, போட்டோ அதெல்லாம் கிளம்பி ஜெயிலுள்ள போ. சற்று முன் கிடைத்த செய்தி. பிரபல ரவுடி ஓட்டேரி நரி ஜெயிலிருந்து தப்பி ஓட்டம், போலீசார் வலைவீச்சு. ஐயோ, எங்க போனானே தெரியல, என் வேலையே போயிடுமே. ஐயோ, என்ன பண்ணுனே தெரியல. டேய் தம்பி, நீ பாட்டியாடா? ஐயோ, நல்ல வேலை இவனுங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம். சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி தம்பி, வவாலுக்கு ஃபோன் அடிப்போம். ட்ரங் 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 ட்ரங். ஹலோ, யாரு? ஏய் வவாலே, அண்ணன் பேசுகிறேன்டா. எந்த அண்ணன்டா? டேய், நான் தானே உன் அண்ணன் ஓட்டேரி பேசுகிறேன்டா. டேய், நீ எப்படா போலீஸ் கிட்ட தப்பிச்ச? டேய், அதெல்லாம் நான் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டேன்டா எப்படியோ. அப்புறம் ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ண? நான் மாட்டிப்பேன்டா. ஏய், என்னையே பிடிக்கல, உன்னை எப்படா பிடிப்பானுங்க? சரி, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண நீ? சரி, எனக்கு ஒரு ஐடியா வேணும். நான் நம்ம ஏரியாவில் தான் இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். நோ நோ நோ, என்ன டைம் ஆகுது பார்த்தியா? நான் வவ்வால்லாம் சாப்பிட்டு தூங்குற டைம் நான் இது. இப்போ போய் ஃபோன் பண்ணுறேன். இப்போ நாங்கள் வந்தானா வவ்வால் ரக்கையெல்லாம் வச்சிருவேன். நீ ஏன் வரியா? இப்போ நான் வரவா? சரி வர, நான் லுங்கி மாட்டின்னு வந்துடுறேன். சரி, சீக்கிரம். ஏய் பேட்மேன். ஏய் சூப்பர்மேன். எவ்வளோ நாளாச்சுடா உன்னை பார்த்து. கூட எவ்வளோ நாள் ஆச்சுடா. சரி, எனக்கு ஒரு நல்ல ஐடியாவா சொல்கிறா ஏதாவது. அதுவா? என்ன ஐடியாண்ணா வேணும் உனக்கு? டேய், நான் இப்போ தப்பிச்சிட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு தலைமறைவே ஆகணும். அதுக்கே எனக்கு ஒரு வழி சொல்லு. தலைமறைவாயிடுமா? அது நீ ஃபோனில் கேட்டிருந்தாலும் என்ன சொல்லியிருப்பேன்னு? என்ன சொல்லியிருப்ப? நான் ஒரு புதுசாக கேப் வாங்கியிருக்கிறேன், அதை தலையில் போட்டுக்கிட்டேன்னா தலைமறைவாயிட போகிறேன். டேய், நீ ஜோக் பண்ணுற, ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறா. அப்படியா? இரு வரேன். சரி, இந்தா இதை போட்டுக்கோ, நான் சொல்கிறத கேளு. எதுக்கு இது? இதை போடு, நான் சொல்கிறேன். சரி, இந்த போடு. பத்தியா எப்படி இருக்கு? சரி, போட சொன்னேன். என்ன ஐடியா? உனக்கு புரியல இது எதுக்குன்னு? டேய், அது மட்டும் இல்லல. அதேதான். டேய், அந்த மிஷினரி கும்பல் கூட எப்படா அவங்க ஜம்ப் பண்ணியே இருப்பாங்களா? நமக்கு செட் ஆகாதுடா. ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் விசாரிச்சுட்டேன். நீ அங்கே போயிட்டு ஆமேன் அல்லேலூயா அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே. அப்படியா? ஆமாம், எங்க சொல்லு பார்ப்போம். ஆமேன் அல்லேலூயா அவ்வளோதான், போதும் போ. டேய், இருக்கட்டும்டா, ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கும்டா, செட் ஆகாதுடா. சரி, இப்போ நீ ஜெயிலுக்கு போய் களி சாப்பிட்றியா இல்லை இங்கே போய் கறி சாப்பிட்றியா? கறியே சாப்பிட்டுறேன்டா. அவ்வளோதான், போயிட்டு வா. சரி, அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம். போயிடு. பாய் பாய். பிரதர், இன்னைக்கு நம்ம ஒரு ஆத்மாவது ஐத்தியப்படுத்தி ஆகணும். நம்ம இந்த ஊழியத்தில் வாங்க போகலாம். ஆமாம் பிரதர். ஐயோ, இதுதான் அந்த மிஷினரி கும்பல் போலயே. மாட்டணும் அடிச்சிருவாங்க. அப்படியே நவுறா பிரதர். மாட்டினோண்டா. பிரதர் வாங்க பிரதர். நீங்களே இந்த ஊழியத்துக்கு தான் வந்திருக்கீங்களா? ஐயோ, ஓட்டேரி ஏதோ ஒன்று சொன்னானே. ஆமேன் ஆமேன். பிரதர், இவர் ஆமேன் என்றும் மாமேன் என்று சொல்றாரு. நம்ம பிரதர் அதாவது பிரதர், நீங்கள் எந்த சர்ச்சில் இருந்து வந்திருக்கீங்க?
சர்ச்சுக்கெல்லாம் போனால் தானே தெரியும். அன்றைக்கி ஏதோ சர்ச்சில் ஏறி ஸ்பீக்கர் எடுத்துமே. ஓப்பன் டோர் சர்ச்சிலேருந்து வர பாஸ்டர். பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப பெரிய சர்ச்சில் இருந்து வராரு. சரி வாங்க ஊழியத்துக்கு போகலாம். சரிங்க பிரதர். நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிலில் இருக்கிற ஆத்மாவெல்லாம் ஆயத்தப்படுத்திடலாம். ஜெயிலுக்கு போனால் மாட்டிப்போமே பிரதர். பிரதர் நம்ம ஏன் ஊரவங்கிட்ட ஒரு ஊழியம் பண்ணக்கூடாது? அது கூட நல்ல ஐடியா இருக்கு. வாங்க பிரதர். ஓகே வாங்க பிரதர். பிரதர் சொல்லுங்க பிரதர். சாப்பாடு எப்போ தருவீங்க? சாப்பாடா? பசிக்குதா உங்களுக்கு? ஆமாப்பா. சரி நீங்கள் உட்காருங்க, சாப்பிடுங்க. நாங்கள் அங்கே கடைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். நல்ல நீங்கள் போங்க. நான் பிரதர் வாங்க. கறி சாப்பாடுன்னு நினைக்கிறேன். பிரதர். அண்ணா சரிவா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்ல சாப்பாடு. பிரதர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கிறீங்களா? வந்து நீங்களே பண்ணுங்க பிரதர். சாப்பாடு இல்லை, நீங்கள் தான் பெரிய சர்ச்சில் இருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து பண்ணுங்க பிரதர். பிரதர் நீங்கள் பிரதர் சாப்பிடும் போது ஏசு பையன் சொல்லி எப்படி பிரதர் இது சூப்பர் பிரதர். ஓகே நானே பண்ணுறேன். ஆமாம் பிரதர். இவங்க தான் பிரதர். இவங்க தான் ஒய்ஃபா? நீங்கள் ஹஸ்பண்டா? அடி பலமா? சரி கண்ணை மூடுங்க. ஏசப்பா, ஹஸ்பண்டுக்கு உடஞ்சது மண்டை, ஒய்ஃபுக்கு கலைஞ்சது கொண்டை. இவங்க 2 பேருக்கும் வந்திருக்காங்க உங்கள் அண்டை. இவங்களுக்கு மன்னிச்சிருங்க இவங்க சண்டை. ஆமாம் ஆமாம். சூத்திரன் போயிட்டு வாங்க. நன்றி பார்த்தாடிங்க பிரதர். சாப்பிட போகிறேன். பரவாயில்ல சாப்பிடுங்க. சரி பிரதர், நெக்ஸ்ட் டைம் நான் போறேன் பிரதர். நீங்கள் சாப்பிடுங்க. கறி சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. நான் கறி ஏதாவது இருந்தா. பிரதர் பிரதர், ஒரு சின்ன பையன் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான், அவன் கொஞ்சம் வந்து ப்ரேயர் பண்ணுங்க. பிரதர் இப்பயாச்சும் போகிறீங்களா? பிரதர் கறி மாட்டினது பிரதர். குச்சி வேணுமா எடுக்க? இல்ல வேணாம் பிரதர். சரி பிரதர் வா. இவதான் பிரதர். சேட்டையா சொட்டி போட்டு. சரி. ஆல்மைட்டி, இந்த பையன் ரொம்ப நாட்டி. உன் கரங்களை இவங்கிட்ட நீட்டி ஒரு நல்ல வழியை காட்டி மன்னிச்சிருங்க ஒரு வாட்டி. பிரைஸ்லோ பிரதர். எழுந்துருங்க. சேட்டை பண்ண ஹாஸ்டல். சரியா? எழுப்பாதீங்க. ஓகே ஓகே. சரி நெக்ஸ்ட் டைம் நான் போறேன். இல்லை நீங்கள் கறிச்சோறு மட்டும் சாப்பிடுங்க. பிரதர் பிரதர் பிரதர், அதுல பள்ளி கலந்துருக்கு பிரதர். பல்லியா? ஐயோ பள்ளி உங்களது இல்ல பிரதர். இப்போ என்ன பண்றது பிரதர்? இல்ல பிரதர், நாங்க வேற வாங்கி தரோம். வேற வாங்கி தருவீங்க? வாங்க. பசிக்குது. பரவாயில்ல பரவாயில்ல வாங்க. சரி ஓகே. அந்த வாயம் போயிடுச்சு. நம்ம ஊழியத்துக்கு போவோம் ஃபர்ஸ்ட், அப்புறமா பேச. சரிங்க பிரதர். ஓகே போயிடலாம் பிரதர். வாங்க பிரதர். பிரதர் எப்படி ஜாம் பண்ணணுமா? நீங்க புதுசா வந்திருக்கீங்க, ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க பிரதர். ஆல்ரெடி 2 பிரிண்ட் பண்ணிட்டேன். நீங்க இல்ல நீங்க பண்ணுங்க, ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. ஒரு பிரேயர் ஆச்சு. ஆமென் ஆமென் ஆமென். நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் இங்க? யாரா இவனுங்க? நீ என்னடா திருத்தன்னு முடிச்சுனுக்குற? தெரியல, எனக்கு தெரியல பிரதர். கேட்டுனுக்குற நீங்க பண்ணு குசு குசுன்னு பேசினுக்கிறீங்க. என்னடா வந்து என்ன பண்ணிக்கிறீங்க? நாங்களாம் மிஷினரி கும்பல் வந்திருக்கோம். புரியல. மிஷினரில இருந்து வந்திருக்கோம் நாங்களாம். மிஷினரில இருந்து வந்தீங்களா? பிஸ்கட் விக்கிற மாதிரி இருக்கிறீங்களாடா எல்லாரும்? நல்ல ஜோக்கு. இப்போ வேணாம். இந்த மாதிரி எல்லாம் பேசின இந்த கண்டத்து டொப்பு டப்புன்னு போட்டு போயினே இருப்பேன் உன்னை. சரி சரி சரி. பாத்துக்கிறேன் முடி தரவா போலாம். அப்படியா சொல்ற? இவன் தான் ப்ரே பண்ணினே இருக்கிறான். இவனை போட்டுடலாமா ஃபர்ஸ்ட்? தின்னு முடிக்கிறான் பாரு, இவனை பாரு. சரி இவனே போட்டுடலாம். ப்ரோ நான் இவங்க ஆளே இல்லைங்கய்யா, என்னை தயவு செய்து விட்டுருங்கய்யா. என்னடா இவ்வளோ நடிக்கிற? டே உனக்கு மேல நடிக்கிறேன்டா நான். என்கிட்ட வந்து இப்படி நடிக்கிற பத்தியா? நானே தப்பிச்சு வந்து இவன் கூட இருக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் விட்டுருங்கய்யா. என்னடா நீ இவங்க ஆள் இல்லைன்ற இவன் ப்ரே பண்ணுகிறான், இவன் என் ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறானுங்க. என்னடா பண்றீங்க? எனக்கு புரியல. சம்மந்தமே இல்லையா இவனுங்களை? எனக்கு தயவு செய்து விட்டுருங்கய்யா. கண்ணை குத்து முச்சு விடு, நம்பாலா பாலாம். டே நான் நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன். இப்போ நான் உன்னை நம்பணும்னா நீயே இவனுங்களை போட்டுரு. எப்படின்னா அதெல்லாம் எப்படின்னா முடியும்? என்னடா எப்பறம் முடியும்? இப்போதான் சொன்ன அவங்க ஆள் இல்லைன்ட்டு முச்சுட்டு தரேன். டே நீ வேற இருடா, கண்ணை குடுறான் அவன்கிட்ட. போ நீ போடுறா, நான் பாக்குறேன் நீ என்ன தான் பண்றேன்ட்டு.
பிரதர் வேணாம் பிரதர் ப்ளீஸ் பிரதர் வேணாம் பிரதர். டமால் சூப்பர்ரா டே சூப்பர்ரா. ஆஹா நம்மளுக்கு மேல நல்லா சொல்றானே இவன். நம்பாதான் டேய் கண்ணை வாங்கி போடா, வா போலாம். வந்த வேலை முடிஞ்சுதுடா டேய், உன்னை மன்னிச்சு விட்டுறேன், போயிடு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. நம்மளை நம்பிக்கை விட்டு போனாங்களே, யார் என்ன மன்னிப்பா? இவங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? இது வெறும் கதை இல்லைங்க, நிஜமாக நடந்தது. இந்த ஓட்டேரி நரி அண்ணன் இங்கே சென்னையில் ஒரு சர்ச்சில் இப்போ யூத் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், ஏன் இப்படி ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு ஏன் உயிரையும் விட்டு கொடுத்து இந்த மிஷினரி ஊழியம் செய்கிறாங்க? இப்படி ஏன் கஷ்டப்படணும்? அன்பு தாங்க. இயேசு நம்ம மேலே காட்டுற அன்பு, நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்த அந்த அன்பு, நம்மளையும் பரலோகத்துக்கு அவரோட ஒன்றா வைக்கிற அன்பு. அவர் அன்பை ருசித்து பார்த்தவங்க அதை மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கவே முடியாது. அது மட்டுமில்ல, இயேசு கடைசியாக சொல்லிட்டு போனது என்ன தெரியுமா? மார்க் 15:16 நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிதான் இந்த ஓட்டேரி அண்ணனும் இயேசுவோட அன்பை ருசித்து பார்த்துட்ட பிறகு அவராலையும் சும்மா இருக்க முடியல. அவர் இப்போ என்ன செய்கிறாரு தெரியுமா? ஹலோ, இது நான் தான் முடித்தேன், இது நானே தொடங்குறேன். விசப்பா, என்னை நான் உங்ககிட்ட முழுமையாக ஒப்படைக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் செய்த தவிர என்னை மன்னிச்சிருங்க விசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. அவர் வருகை மிக சமீபம். இப்போ நாம் சும்மா அமைதியாக இருக்கக்கூடாது. அதான் இவங்க இப்படி உயிரை கொடுத்தாகிலும் இயேசுவை அறிவிக்கிறாங்க. நாமும் இன்றே செயல்படுவோம், சேனையா எழுவோம். பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர். தேவன் இடத்துல வாருங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். எந்த ஒரு தப்பும் பண்ணாதீங்க, தேவன் உங்க கூட இருக்கிறார் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்.